ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது நடைபெற்று கடந்த 5ஆம் தேதியானது வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நமது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி நம்முடன் இருக்கிறார். இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் உங்களோட வாக்கு எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ எப்படி எதிர்பார்க்கிறீங்க? ஏற்கனவே கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அது நான் சான்றுகளோடய நிரூபிக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த இடத்துல மக்கள் ஒரு மாற்றம் வேணும், நாம் தமிழர் வென்றால் தான் நமக்கான சிக்கல்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோட போட்ட வாக்குகள் இருக்கு. வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இப்போ வாக்கு எண்ணிக்கைக்கு போயிட்டு இருக்கோம். 67% ஆமா, நாங்கள் முடிந்த அளவுக்கு போராடணும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமான வாக்குகள் போட்டிருப்பாங்க. நாங்கள் போராட்ட எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போது அவங்களால இந்த போன அளவுக்கு போட முடியல. இப்போ உங்களோட பெரியரை பற்றி சீமான் பேசிட்டாரு, அதனால வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆளும் கட்சியாளர்கள் தெரிவிக்கிறப்போ உங்களோட அப்படி இருந்திருந்தா எதுக்காக அவங்க கள்ள ஓட்டு போடுறாங்க? அவங்க சரி, நாங்கள் கேட்குறோம், பெரியார இவங்க சொல்லி எங்கேயாவது ஓட்டு கேட்டாங்களா? கேட்க முடிஞ்சதா அவங்களால? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தியல் தான் வைக்கிறார். அந்த கருத்தியலை எதிர்கருத்தியல் தாக்க முடியாம இப்படி சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய அவங்களுடைய முட்டாள்தனத்தை தான் காட்டுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க என்னன்னா உண்மையா இருந்திருந்தா எங்களை போல ஜனநாயகமா மக்கள் அன்னைக்கு நாங்க எதெல்லாம் செய்ய போறோம், என்ன வாக்குறுதிகள், மக்களோட தேவை என்ன, சிக்கல்கள் புரிஞ்சுட்டு இருந்திருந்தா இப்போது எதுக்காக எவ்வளவு விலை பேசுனாங்க தெரியுங்களா? உள்ள வாக்குச்சாவடியில் உட்காந்து இவ்வளவு பணம் கொடுக்குற போயிருங்க, மிரட்டுறது ஒரு பக்கம், இது கொடுக்க, இதெல்லாம் வெளிப்படையா நடந்திருக்கு. ஆனா அதை தாண்டி நாங்க எங்களுக்கு எதுக்கு விலை போகாமல் மக்கள் வாக்கு செலுத்திருப்பாங்க பாத்தியா, அந்த நம்பிக்கையோட தான் நாங்க களத்தில் இருக்கோம். ஏன்னா மக்களை நாங்க ஒருபோது ஏமாற்ற மாட்டோம், உறுதியா இப்ப போராடுவோம். அவங்களோட தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ந்து வழக்கு செய்யப்பட்டு வருது. காவல்துறையோட நடவடிக்கை பற்றி காவல்துறையும் இன்னைக்கு அவங்களுடைய அதிகாரத்தை கூட பயன்படுத்த முடியாத நெருக்கடிக்குள்ளதான் இருக்காங்க. அது எனக்கு புரியுது. என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை செயல்படுத்த முடியாது. ஏன்னா அதிகாரம்னு ஒன்று இருக்கு, அது முழுக்க திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு நல்லவர்களை கூட பணி செய்ய விடாம செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் வெளிப்படையா பதிவு செய்வேன். உறுதியா வெற்றி தாங்க. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, பணபலம் கூட்டணியோடு இருக்கக்கூடிய திமுக மக்களையும் மண்ணையும் நம்பி மக்களுக்காக செய்கின்ற சேவையை அரசியல் என்று நிற்கின்ற நாம் தமிழர். அப்ப இதுல பாத்தீங்கன்னா காசுக்கு விலை போகாம எந்த ஒரு சுயநலம் இல்லாம இவர்கள் இந்த நாம் தமிழருக்கு போட்டா வெள்ளன்னு வாக்கு செலுத்தாங்க பத்தியா மக்கள், அதுவே எங்களுக்கு வெற்றி தான். ஒரு வாக்கு அப்படி விழுந்தா கூட அது மிகப்பெரிய வெற்றி இந்த மண்ணில். வெற்றி பெறுவோம். ஏன்னா களத்துல நம்ம நிக்கிறோம். வெற்றி இருந்தாதான் நான் என்னுடைய மக்களுக்கு சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், செயல்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பு அமையும். அது தேவை அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன்.